அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி மற்றும் இலக்கு மின்னிதழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது வணக்கங்கள். இது தாயக களம். இன்றைய தாயக களத்திலே கிழக்கு மாகாணம் திருகோணமலையிலிருந்து ராஜ்குமார் ரஜீவகாந்த் அவர்களை இன்று அழைத்து வந்திருக்கின்றோம். இவர் ஒரு முக்கிய செயற்பாட்டாளர் இன்று தாயகத்தில். நாம் எடுத்துக்கொண்ட விஷயம் ஒரு மிக முக்கியமான விஷயமாகத்தான் இன்று இருக்கின்றது. ராஜ்குமார் அவர்கள் மக்கள் போராட்ட முன்னணியினுடைய தேசிய நிறைவேற்று குழுவின் உறுப்பினராகவும் இருக்கின்றார். திருவண்ணாமலையில் நடைபெறுகின்ற விடயங்களும் மற்றும் சமகாலத்தில் ஒரு ரகசிய ஒப்பந்தம் ஒன்று இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே இடப்பட்டது. அந்த ஒப்பந்தமானது கனிம வளங்கள் சுரண்டல், கனிம வளங்களை இந்தியாவுக்கு வழங்கலான ஒரு ஒப்பந்தம் தான் இடம்பெற்றுள்ளது. முந்தைய காலங்களிலே இந்த இலங்கை ஒரு காலனித்துவ நாடாக இருந்தபோது போர்த்துகீசர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர்கள் இங்கே சுரண்டலுக்காக வந்தார்கள். அவர்கள் நாட்டை விட்டு சென்ற பின்பும் தமிழர்களுடைய பிரதேசங்களில் தொடர்ச்சியாக நில ஆக்கிரமிப்பு, இந்த கனிமவள சுரண்டல்கள் சிங்கள அரசாங்கங்களால் மேற்கொண்டு வரப்பட்டது. போராட்டத்துக்கு பிற்பாடு 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு இந்த நில அபகரிப்பு, இந்த கனிமவள சுரண்டல்கள் மிக மோசமான முறையிலே மிகவும் மோசமாக அது கூட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்று திருகோணமலையிலே, அது முக்கியமாக புல்மோட்டையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈழத்தமிழர்களுடைய பிரதேசத்திலே கனிம வளம் அதாவது இல்மனைட் போன்ற கனிம வளங்கள் நிறைந்து காணப்படுகின்றன. அது பற்றி இன்று பேசுவோம். வணக்கம் ராஜ்குமார். வணக்கம். நீங்கள் திருவண்ணாமலையில் இருக்கின்றபடியால் இப்பொழுது சமகாலத்தில் கூட சென்று பல இடங்களை பார்வையிட்டு வந்திருக்கின்றீர்கள். அந்த வகையிலே இந்த இலங்கை இந்தியாவுக்கும் இடையிலே ஏற்படுத்தப்பட்ட இந்த கனிமவள ஒப்பந்தம், அதாவது கனிமவள சுரண்டல் என்றே நாங்கள் சொல்லலாம், தமிழர் பிரதேசங்களிலே நடைபெறுகின்ற இந்த கனிமவள சுரண்டலும் மற்றும் திருவண்ணாமலை கிழக்கு மாகாணத்திலே முக்கியமாக இந்த நடைபெறுகின்ற நில அபகரிப்பு சம்பந்தமாக நாங்கள் பேசுவோம். முதல் கனிமவளம் சுரண்டல் சம்பந்தமாக இந்த ஒப்பந்தம் பற்றி நாங்கள் முதலில் பேசுவோம். வணக்கம். இந்திய இலங்கைக்கு இடையில் ஏற்படுத்தப்பட்ட 5 புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் மிகவும் ஒரு ஆச்சரியத்தை எங்களுக்கு வழங்கியிருந்தது. என்ன காரணம் என்றால், என்பிபி கடந்த காலங்களில் தீர்க்கமாக எதிர்த்து நின்ற சில விடயங்களில் இந்த இந்தியாவினுடைய எல்லை தாண்டிய ஆக்கிரமிப்பு என்பது முதன்மையான ஒரு விடயமாக இருந்தது. என்பிபி அல்லது ஜேவிபியினுடைய அரசியல் பயணத்தில் இந்தியாவினுடைய ஆக்கிரமிப்பு என்பது முதன்மையான விடயமாக இருந்தது, அதனை எதிர்த்து நிற்பது என்பது. அதே போல் உங்களுக்கு தெரியும், இந்தியா மோடியினுடைய வருகையின் பிற்பாடு அகண்ட பாரதம் என்ற ரீதியிலே ஏதோ ஒரு வகையில் தன்னை சுற்றி இருக்கின்ற நாடுகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டிய தேவையை உணர்ந்து செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் எங்களுடன் செய்யக்கூடிய ஒப்பந்தங்கள், குறிப்பாக எங்களுடைய எரிசக்தி, மின்சாரம் மற்றும் திருகோணமலையில் இருக்கின்ற எண்ணெய் தாங்கிகளை எடுத்துக்கொள்வது, திருகோணமலையின் துறைமுகத்தில் பங்கு கேட்பது, அதேபோல் பாதுகாப்பு ரீதியாக ஒரு உடன்படிக்கை, எங்களுடைய இராணுவ வீரர்களுக்கு அங்கே சென்று பயிற்சி அளிப்பது, எங்களுடைய தகவல் திருட்டு பயோமெட்ரிக் அடையாள அட்டையை தாங்கள் தயாரித்து தருவோம் என்று கூறிய விடயங்கள், இப்படியான வரிசையில் இந்தியா இலங்கையினுடைய பிரதானமாக காணப்படுகின்ற கனிம வளங்களை பெற்றுக்கொள்வதற்காக தன்னுடைய நாட்டிற்கு அதனை சேகரிப்பதற்கான ஒரு திட்டமும் இந்த விடயத்தில் உள்ளடங்குகின்றது. குறிப்பாக ஒரு நாடு இன்னொரு நாடுடன் உடன்படிக்கை செய்வது 2 நாட்டிற்கும் சாதகமான வர்த்தக ஒத்துழைப்பு. நாடுகளுக்கு இடையில் வர்த்தகங்கள் இடம்பெறும் பொழுது அதனை நாங்கள் ஒத்துழைப்பு என்றுதான் கூறுவோம். அது ஒரு சொலிடாரிட்டி. ஒரு நாடு இன்னொரு நாடு வாழ்வதற்காக செய்கின்ற விடயம். இது லாபத்திற்காகவோ, இன்னொரு நாட்டை அழிப்பதற்காகவோ, ஆக்கிரமிப்புக்காகவோ, சுரண்டலுக்காகவோ இல்லை. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் இலங்கையை அந்த காலத்தில் இருந்து ஏதோ ஒரு வகையில் சுரண்டும் ஒரு மனப்பான்மை இந்தியாவுக்கு இருக்கின்றது என்பது சகலரும் அறிவோம். அந்த வகையில் இன்று குறிப்பாக திருவோணமலையில் உங்களுக்கு தெரியும், புல்மோட்டை என்கின்ற பிரதேசம் இயற்கையாகவே கனிம வளங்கள் நிறைந்த ஒரு பிரதேசம். ஆனால் கனிம வளங்களை சரியான அளவில் அகன்று
சரியான பதப்படுத்தி அதனை நாங்கள் பெரிய அளவிலே லாபம் ஈட்டும் ஒரு துறையாக நாங்கள் பல்வேறு நாடுகளுக்கு அதனை விற்பனை செய்யக்கூடிய சாத்தியங்கள் இருந்தும் அதனை தாங்கள் பரிசோதித்து தாங்கள் இங்கு ஒரு தொழிற்சாலையை ஏற்படுத்தி அந்த தொழிற்சாலை கூடாக அடிப்படை வேலை திட்டங்களை செய்து அதனை மீள இங்கிருக்கின்ற துறைமுகத்தின் ஊடாக இந்தியாவிற்கு கொண்டு செல்கின்ற அளவிற்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது எப்படி என்றால் இந்த நாட்டினுடைய இறைமையை பாதிக்கின்ற ஒரு செயற்பாடாகவும் இந்த நாட்டின் மூலதனம் வளம் மற்றும் இந்த நாட்டினுடைய உற்பத்தி துறையை பாதிக்கின்ற ஒரு விடயமாகவும் அதேபோல் இந்த பிரதேசங்களில் வாழ்கின்ற மக்களினுடைய அன்றாட வாழ்க்கையை பாதிக்கின்ற ஒரு செயற்பாடாகவும் அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வளங்களையும் ஒவ்வொரு கனிம வளங்களையும் ஏனைய வளங்களையும் மரங்களையும் நாங்கள் வெட்டுவதற்கோ அகழ்வதற்கோ ஒரு அளவீடு இருக்கின்றது. இந்த அளவீட்டை மீறும் பட்சத்தில் அது எங்களுடைய சூழல் சமநிலையை முற்றாக பாதிக்கும். அந்த அடிப்படையில் இப்படியான வேலை திட்டங்கள் எந்த ஒரு ஆரம்பகட்ட ஆராய்ச்சியும் இல்லாமல் தங்களுடைய லாப நோக்கத்திற்காகவும் தங்களுடைய வள தேவைகளுக்காகவும் இந்த நாட்டின் மேல் எந்த அக்கறையும் இல்லாமல் இடம்பெறுகின்ற ஒன்று என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த அகழ்வின் ஊடாக எங்களுடைய சுற்றுச்சூழல் முற்றாக பாதிக்கப்படுகின்ற நிலைமையும் அதனை அண்டி இருக்கின்ற கடற்பிரதேசங்களின் ஊடாக கடலரிப்பு ஏற்பட்டு அந்த கரையோர பிரதேசங்களில் வாழ்கின்ற மக்களினுடைய குடியிருப்புகள் அழிகின்ற நிலைமையும் மீன்பிடி துறையில் பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய விதத்திலும் இந்த நிலை படிப்படியாக கொண்டு செல்லப்படும் என்பது பல சூழலியலாளர்கள் ஏற்கனவே இதற்கு எதிர்ப்பு கூறியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாது அந்த பிரதேசத்தினுடைய மக்கள் 3 மாதத்திற்கு முன்னர் கூட ஒரு போராட்டத்தை மேற்கொண்டிருந்தார்கள். அதற்கு முன்னர் கூட அங்கிருக்கின்ற தொழிற்சாலையிலிருந்து வெளியேறுகின்ற கழிவுகள் தொழிற்சாலையை சரியான முறையில் பராமரிக்காத தன்மை தொடர்பாக அங்கு இன்னொரு போராட்டமும் இடம்பெற்றிருந்தது. எனவே இதில் பல்வேறு விதமாக நாங்கள் இந்த பல்வேறு கோணத்திலே இதை நாங்கள் பார்க்க வேண்டும். ஒன்று முக்கியமான விடயம் இந்தியாவினுடைய ஆக்கிரமிப்பு போக்கு. அது பொருளாதார ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கின்ற ஒன்று. எனவே இவற்றையெல்லாம் கைகட்டி பார்த்து கொண்டிருக்க கூடாது என்ற அடிப்படையில் இடதுசாரி அமைப்புகள் அந்த காலத்தில் இருந்தே நீண்ட நெடிய போராட்டங்களை இலங்கையில் செய்திருக்கின்றார்கள். தென்னிலங்கை அரசியல் கூட இதற்கு எதிராகத்தான் இருந்திருக்கின்றது. ஆனால் இன்று நீண்ட காலமாக 60 வருட ஜேவிபியினுடைய வரலாற்றில் குறிப்பிட்ட காலம் யுத்தம் என்று சென்றாலும் கூட அதன் பிற்பாடு இந்த இந்தியாவினுடைய ஆக்கிரமிப்பு தொடர்பாக பரந்துபட்டு பேசிய ஒரு தரப்பு இன்று வாய்மூடி மௌனிகளாக ஒப்பந்தங்களை செய்துவிட்டு அந்த ஒப்பந்தங்களை வெளிப்படுத்தாத ஒரு வேலையை செய்திருந்தார்கள். இதற்கு முன்னர் என்ன ஒப்பந்தம் இடம்பெற்றாலும் பாராளுமன்றத்தில் 3 தான் இருந்தார்கள் என்பிபியினர். எப்பொழுதுமே அவர்கள் பாராளுமன்றத்தில் கேட்பது இங்கு இடம்பெறுகின்றது மக்கள் ஆட்சியாக இருந்தால் ஒரு அரசு இன்னொரு நாட்டுடன் செய்து கொள்கின்ற புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒப்பந்தங்களை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். டிரான்ஸ்பரன்சி. இந்த டிரான்ஸ்பரன்சி என்பது இல்லாவிட்டால் அது இந்த நாட்டினுடைய இறைமையை மக்களினுடைய இறைமையை இன்னொரு நாட்டிற்கு தாரவாக்கின்ற வேலையை செய்கின்றது என்ற குற்றச்சாட்டை இவர்கள் முன்வைத்திருந்தார்கள். டிரான்ஸ்பரன்சி என்று பண்ணீங்க அந்த தெளிவுத்தன்மை டிரான்ஸ்பரன்சி அல்ல வெளிப்படத்தன்மை என்று கூறுகின்றீர்கள். இலங்கையை பொறுத்தவரையில சிங்கள அரசுகள் என்றுமே தமிழருக்கு வெளிப்படைத்தன்மையாக இருந்தது கிடையாது. மற்ற இந்த கனிமவள சுரண்டலை பார்த்தீங்கன்னு சொன்னா கனிமவள சுரண்டல் என்பது தமிழர் பகுதிகளிலே தான் முனைப்பு பெற்றிருக்கின்றது. இந்த கனிமவள சுரண்டலால் ஏற்படுகின்ற சுற்றுச்சூழல் பாதிப்புகள் மாசடைகின்றது, மற்ற நிலம் பாதிக்கப்படுகின்றது, தமிழருக்கு கிடைக்கின்ற நன்னீர்கள் எல்லாம் பாதிக்கப்படுகின்றது. இந்த விடயங்கள் எல்லாம் ஆய்வு செய்து கவனத்தில் கொள்ளப்படுகின்றதா என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. போராட்ட காலங்களில் கூட பார்த்தீர்கள் அமைதி பேச்சுவார்த்தை என்று வந்த யசூசி அகாசி ஜப்பானில் இருந்து அமைதி பேச்சுவார்த்தை குழுவில் அவர் முருகா இருந்தார். அவர் மிக முனைப்புடன் செயற்பட்டது திருவண்ணாமலையில் இருக்கிற இல்மனத்தை கொண்டு போவதற்காக முனைப்புடன் செயற்பட்டு விடுதலை புலிகளுக்கு எதிராகவும் அவர் செயற்பட்டிருந்தார். விடுதலை புலிகளோட அந்த நேரத்தில் அந்த இல்மனேட் சுரண்டல்களை இறுக்கமான முறையில அதை தடை செய்திருந்தார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் அதை மீறித்தான் பல விடயங்கள் அங்கு தாயகத்திலே நடைபெற்றது. எப்படி பாத்தீங்கன்னா இப்ப தமிழர் பிரதேசத்துல வடக்கு கிழக்குல பாத்தீங்கன்னு சொன்னா காலங்காலமாக இருந்தது மிகப்பெரிய 4 தொழிற்சாலைகள். ஒன்று பரந்தன் ரசாயன தொழிற்சாலை, காங்கேசந்துறையில சீமந்த தொழிற்சாலை, கந்தள சீனி தொழிற்சாலை, வாழைச்சேனை காகித தொழிற்சாலை. இந்த 4 இன்றைக்கு இல்ல. இந்த 4 இன்றைக்கு இல்ல. வளங்கள் அங்கே இருக்கின்றன. ஆனால் காங்கேசந்துறையை பார்த்தீங்கன்னு சொன்னால் வளங்கள் இருந்தும் சீமந்து அங்க தயாரிக்கப்பட்டாலும் அந்த சுற்றுச்சூழல் பெரிய அளவிலே மாசடைவத்தான் இருந்தது. அங்குள்ள கமக்காரர்கள் எல்லாம் இதால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள்.
ஆனால் இன்றைய நவீன உலகத்திலே இவைகள் எல்லாம் சரியான முறையில் கையாளப்பட்டு நவீன தொழில்நுட்பத்துடன் வந்து சுற்றுச்சூழல் மாசடையாமல் பல விடயங்களை செய்யலாம். ஆனா கனிம வள சுரண்டல் என்பது வந்து ஒட்டுமொத்தமாக தமிழர் நிலத்தை சுரண்டி தமிழர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற விடயமாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும், இல்லையா? நிச்சயமாக. ஏனென்றால் இப்ப எந்த அதன் முன்னரே குறிப்பிட்டது போன்ற எந்த ஒரு வளத்தையும் வந்து எங்களுடைய முழுமையான தேவைக்கு நாங்கள் எடுக்க முடியாது. வளம் எந்த அளவில் எடுக்க முடியும் என்பதை ஏற்கனவே பலர் தீர்மானித்து வைத்திருக்கின்றார்கள். சட்ட விதிகள் இருக்கின்றது. உலகளாவிய ரீதியிலே சூழலியல் சார் நிபுணர்கள் பல விடயங்களை கூறியிருக்கின்றார்கள். இத்தோடு சேர்த்து உங்களுக்கு இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். குறிப்பாக அதானியினுடைய காற்றாலை மின் திட்டம் மன்னாரில் செயற்படுத்தப்பட வேண்டி இருந்தது. அது விலை காரணமாக மட்டும்தான் என்று நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கும் கூட கொழும்பு பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஒரு பிரதான சூழலியலாளர் உட்பட இன்னும் பலர் வழக்குகளை தாக்கல் செய்திருந்தார்கள் உயர் நீதிமன்றத்திலே. அந்த அந்த காற்றாலை உற்பத்தியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் அங்கு வரக்கூடிய பறவைகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் தொடர்பாக அதிக அளவிலே பேசி அதனை நிறுத்தி இருந்தார்கள். என்னவென்றால் நாம் வாழ்வதற்கு இந்த மண் எவ்வளவு முக்கியமோ அதே போல் எங்களை சார்ந்திருக்கின்ற சூழல் எங்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும். அந்த சாதகத்தை இல்லாமல் பண்ணுகின்ற வேலையும் எங்களுக்கே உரிய வளங்களை எங்களிடமிருந்து சுரண்டுவதும் தொடர்ச்சியாக இங்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டது போன்று பிரதானமாக இருந்த இந்த 4 தொழிற்சாலைகள் இலங்கையினுடைய உற்பத்தி துறையிலே ஜிடிபியிலே பாரிய அளவு பங்கை அளித்திருக்கக்கூடிய ஒரு உற்பத்தி சாதனமாக இருந்திருக்கும். ஆனால் இன்று இலங்கை எந்த ஒரு பொருளையும் உற்பத்தி செய்வதை காட்டிலும் உப்பை கூட இறக்குமதி செய்கின்ற நிலைமையில் தான் இருக்கின்றது. எனவே இவற்றையெல்லாம் ஒரு படிப்பினையாக எடுத்து நாங்கள் இன்னொரு நாட்டுடன் ஒரு உடன்படிக்கையை செய்யும் பொழுது எங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் சூழலியல் ரீதியாகவும் மக்களினுடைய வாழ்வாதார ரீதியாகவும் மக்களினுடைய நிம்மதி மக்கள் வாழ்கின்ற தன்மை இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இதனை நாங்கள் செய்ய வேண்டுமே ஒழிய இந்தியா எங்களை அடிபணிய வைப்பதற்காக தங்களுக்கு சாதகமான அத்தனை விடயத்தையும் இங்கு செயற்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. இதனை நாங்கள் கண்ணூடாக காண்கின்றோம். எனவே நீங்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம், எப்பொழுதுமே சிங்கள அரசுகள் வெளிப்படைத்தன்மையாக இருந்ததில்லை. அதேபோல் குறிப்பாக 2 நாடுகளுக்கு இடையிலே இடம்பெறுகின்ற ஒப்பந்தங்களில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கின்றது, எதற்காக இதை செய்கின்றார்கள், எத்தனை காலம், எந்த அடிப்படையில் நிலங்கள் வழங்கப்படுகின்றது, எந்த அடிப்படையில் வளங்கள் வழங்கப்படுகின்றது, என்ன சட்ட கட்டுப்பாடுகள் இருக்கின்றது, இலங்கையில் இருக்கின்ற சட்டங்கள் பின்பற்றப்படுகின்றதா, சர்வதேச ரீதியில் இருக்கக்கூடிய நியமங்கள் பின்பற்றப்படுகின்றதா என்கின்ற கேள்விகள் எல்லாம் எங்களுக்கு தொடர்ச்சியாக எழுந்து கொண்டே இருக்கின்றது. இவற்றையெல்லாம் முறியடித்து இன்னொரு நாட்டினுடைய அதிகாரத்திற்குள்ளும் அடக்குமுறைக்குள்ளும் சிக்குண்டு போய் தங்களை அடிமைகளாக காட்டிக்கொண்டு தொடர்ச்சியாக எங்களை சுரண்டி எங்களுடைய மக்களை சுரண்டி கிழக்கு மாகாணத்திலே திருகோணமலையை பொறுத்தவரையும் ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த நிலையம். திருகோணமலை தொடர்பாக கிட்டத்தட்ட 3 விடயங்கள் இந்த இந்திய ஒப்பந்தத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக கனிம வளங்கள், இலங்கையினுடைய துறைமுகம், திருகோணமலை துறைமுகம், அதே போல் உங்களுக்கு தெரியும் துறைமுகத்தை சார்ந்து இருக்கக்கூடிய இந்த எண்ணெய் தாங்கிகளையும் வந்து தாங்கள் எடுத்து அதனை செய்வதற்காக ஒரு முனைப்பை காட்டியிருக்கின்றார்கள். இன்னொரு விடயம், மிக முக்கியமான விடயம், இந்த கனிம வள சுரண்டல் சம்பந்தமாக நாங்கள் பேசிக் கொண்டிருப்பதால் கூறுகின்றேன். கனிம வளங்களை நாங்களே எடுத்து நாங்களே அதனை தொழிற்சாலையில் வைத்து அதனை சரியான முறையிலே ப்ராசஸ் பண்ணி அதனை எந்த அளவில் எவ்வளவு தூரம் யாருக்கு எந்த காலகட்டத்தில் அனுப்ப வேண்டும் என்ற முடிவுகளை நாங்கள் தான் எடுக்க வேண்டும். அதனை இன்னொரு நாட்டிடம் கொடுத்து அவர்கள் பரிசோதித்து அவர்கள் எடுப்பதை நாங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்க முடியாது. இல்ல, அதுல இன்னொரு கேள்வி ஒன்று கேட்கலாம். இப்ப தமிழருடைய பிரதேசங்களிலே வந்து இந்த கனிம வள சுரண்டலோ அல்லது எங்கேயாவது ஒரு புத்தகியாரி அமைக்கிறதோ ஏதாவது ஒன்று சொன்னால் அங்கு அந்த அதிகாரம் வழங்குவது உள்ளூராட்சி மன்றங்கள் தானே. அந்த உள்ளூராட்சி மன்றங்களில் இதற்கான விண்ணப்ப படிவங்கள் அனுப்பப்படுகின்றதா? மற்ற இந்த கனிம வளங்களை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு விடயத்தை நாங்கள் கவனிக்கலாம். இன்றைக்கு இந்த குச்சவெளி பகுதியில வந்து பெரிய அளவில வந்து நிலப்பரிப்பு செய்யப்படுகின்றது. அந்த விடயம் சம்பந்தமா நாங்க சொல்லலாம். முதல் இந்த உள்ளாட்சி மன்றங்களுக்குள்ள அதிகாரங்களும் இவர்களை வந்து மற்றவருடைய காணிகளிலே அல்லது தமிழருடைய பிரதேசங்களிலே வந்த இந்த நிலங்களை தோண்டுவதற்கும் அதிகாரம் உள்ளதா? இந்த விடயத்தில் தான் நாங்கள், உங்களுக்கு தெரியும், நீங்களும் இந்த போர் சூழலில் இருந்திருப்பீர்கள். அதற்கு முன்னர் என்னை விட இந்த அரசியலை பார்த்திருப்பீர்கள். அதிகார பகிர்வு என்ற ஒரு விடயத்திற்காகத்தான் இத்தனை உயிர்களும் போயிருக்கின்றது. எங்களுக்கு அதிகாரம் இல்லாத காரணத்தால் தான். என்ன பிரச்சனை என்றால் 13ஆம் திருத்த சட்டத்தை ஏன் நாங்கள் அனைவரும் எதிர்க்கின்றோம்? இந்த 13ஆம் திருத்த சட்டத்தால் கூட நிறுத்த முடியாத ஒரு அதிகாரம் மத்தியிலே ஆகின்றவர்களுக்கு இருக்கின்றது. அதாவது திணைக்களங்களுக்கு காணிகளை தன்னகப்படுத்தக்கூடிய அதிகாரங்கள், காணிகளை ஒரு விசேட வர்த்தமானியின் ஊடாக கைப்பற்றக்கூடிய அதிகாரம் தாராளமாக வழங்கப்பட்டிருக்கின்றது.
துறைமுக அதிகார சபையாகட்டும், வனவிலங்கு துறையாகட்டும், ஆஹ், தொல்பொருள் திணைக்களமாகட்டும், சுற்றுலா திணைக்களமாகட்டும், உள்ளூராட்சி சபைகளை கேட்காமலே தங்களுக்கு தேவையான நிலங்களை அவர்கள் சுவீகரித்து கொள்ள முடியும். அதேபோல் இலங்கையினுடைய அரசு தனக்கு எந்த நிலம் தேவையோ அதனை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சட்டம் இங்கு இருக்கின்றது. 1931ஆம் ஆண்டில் வெள்ளைக்காரன் காலத்தில் உருவாக்கின அந்த சட்டத்தை, அவர்களுக்காக செயற்படுத்தப்பட்ட அந்த மோசமான சட்டத்தை சிங்களவர்கள் பிரதேசங்களில் அவர்கள் பயன்படுத்துவதில்லை. தமிழர்களுடைய தாயக பிரதேசத்திலே நிலங்களை அபகரிப்பதற்காக வேறு வேறு பெயர்களை பயன்படுத்தி இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் நீங்கள் இந்த உள்ளூராட்சி சபைக்கே நீங்கள் போக முடியாது. உங்களுக்கு திருவண்ணாமலை தொடர்பாக மிகச்சிறந்த ஒரு உதாரணத்தை கூறுகின்றேன். உப்பளி என்கின்ற பிரதேச சபையினால் பராமரிக்கப்பட்டு கொண்டிருந்த கன்னியா வெந்நீரூற்று, இந்த கன்னியா வெந்நீரூற்றிலே பிதிர்கடன் செய்வார்கள், ஆடி அமாவாசைக்கு செல்வார்கள். அங்கு கோயில்கள் இருந்தது, சைவர்கள் ஏனைய தமிழ் மக்கள் சென்று வருகின்ற ஒரு புனித பிரதேசமாக இருந்தது. இந்த பிரதேசத்தில் ஒரு சிறிய கல்லை கண்டுபிடித்து விட்டு இது பௌத்தர்களுக்கு சொந்தமானது என்று கூறி அங்கிருந்த வரலாற்று தமிழர்களுடைய வரலாற்றை கிழித்தறிந்து அதை சிங்களவர்களுடைய அடையாளமாக்கி அங்கு ஒரு விகாரையை கட்டி, இன்று காலையில் சென்றீர்கள் என்றால் அங்கு விகாரையினுடைய அந்த பண என்று சொல்வார்கள், அந்த இதான் ஓதப்பட்டு கொண்டிருக்கும். இப்படி மோசமாக அதனை கைப்பற்றுவதற்கு உப்பளி பிரதேச சபையால் தடுக்க முடியாமல் போனதற்கான காரணம், உப்பளி பிரதேச சபையை விட தொல்பொருள் திணைக்களத்துக்கு இங்கு அதிகாரம் அதிகமாக இருக்கின்றது. நாங்கள் கேள்வி கூட கேட்க முடியாது. எனவே இந்த மாவட்டங்களுக்கும் மாகாணங்களுக்குமான அந்த அதிகாரமும் சுயநிர்ணயம் எங்களுக்கு கிடைக்காத வரையில் நாங்கள் இப்படியான மோசமான அடக்குமுறைகளுக்கும் எங்களுடைய நிலங்களை தொடர்ச்சியாக இழக்கின்ற தன்மைக்கும் நாங்கள் தொடர்ச்சியா முகம் கொடுக்க வேண்டியது. ஒரு மிக ஒரு வேடிக்கையான விஷயமா இருக்கின்றது என்னன்னு சொன்னால், பாரத தேசம் இந்துக்களினுடைய மிகப்பெரிய ஒரு அகண்ட தேசம். அந்த தேசத்தினுடைய பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்கள் ஒரு சைவராக இருந்தும் ஈழத்திலே ஒரு முக்கிய பிரசித்தி வாய்ந்த ஒரு முக்கிய இடம் ஒன்று, சைவர்களுடைய இடம் ஒன்று அபகரிக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி சைவர்களை அழிக்கின்ற ஒரு நாட்டுடனே தமிழர்களை புறந்தள்ளி சிங்கள அரசுடன் ஒப்பந்தம் போடுகின்ற அளவுக்கு இந்தியா வந்திருக்கின்றது என்று சொல்லியாலே ஒரு நகைப்புக்குரிய ஒரு மிகவும் ஒரு கவலைக்குரிய விடயம் இது. அவர்களுக்கு அந்த நாட்டில் ஒரு இந்தியாவில் அரசியல் செய்வதற்கு இந்துத்துவா தேவைப்படுகின்றது. இலங்கை என்று வரும்பொழுது அவர்களுக்கு பௌத்தர்கள் தேவைப்படுகின்றார்கள். அவர்களுக்கு உண்மையான அக்கறை இருந்ததாக நான் ஒரு பொழுதும் பார்த்ததில்லை. மதம் மீது எனக்கு அக்கறையும் இல்லை. அவர்கள் மதவாதிகள் உண்மையான மனிதர்களாக இருக்க மாட்டார்கள். நாங்கள் உலகம் முழுதும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதே போல் நரேந்திர மோடியை பொறுத்தவரையில் இங்கு தமிழர்களுடைய கோயில்கள் தொடர்ச்சியாக ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. குருந்தூர் மலையிலிருந்து இந்த உகந்தை முருகன் கோயிலுக்கு பக்கத்தில் இப்பொழுது அம்பாறை 2 நாட்களுக்கு முன்னர் அங்கு ஒரு புத்தர் சிலையை வைத்திருக்கிறார்கள். இந்த திருவண்ணாமலை இலுப்பங்குளம் சந்தியில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு பக்கத்தில் விகாரை கட்டி கொண்டிருக்கின்றார்கள். கன்னியா அபகரிக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி தொடர்ச்சியாக கூற முடியாத அளவிற்கு அபகரிப்புகள் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றது. இதனை தட்டி கேட்பதற்கான ஒரு திராணி எந்த ஒரு சர்வதேச நாடுகளிடம் இருப்பதாக நான் பார்க்கவில்லை. இலங்கை பேச மாட்டார்கள், எல்லாம் வியாபாரமும் தங்களுடைய பொருளாதாரம் சார்ந்துதான் அவர்கள் செயல்படுவார்கள். இன்று இலங்கையினுடைய மோசமான பொருளாதார நிலைமையும் இலங்கை இன்னொரு நாட்டில் தங்கி இருக்க வேண்டிய தேவையும், இலங்கைக்கு ஒரு நாடு சரியான அழுத்தத்தை கொடுத்தால் தமிழர்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வை நோக்கி அவர்களை தள்ளுவதற்கான சரியான வாய்ப்புகள் அரகல காலத்திலிருந்தே இருந்தது. 2022ஆம் ஆண்டு இந்தியா தான் 1.5 பில்லியன் டாலர்களை அன்று இலங்கைக்கு உதவியாக உடனடியாக பெற்றுக் கொடுத்தது. இந்தியா தான் சர்வதேச நாணய நிதியத்திற்கும் இலங்கைக்கும் நடுவிலே நின்று பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தது. இந்தியா இந்த எந்த ஒரு இடத்திலுமே தான் கொண்டு வந்த 13வது திருத்த சட்டத்தை கூட முழுமையாக அமுல்படுத்த இலங்கைக்கு சரியான அழுத்தத்தை கொடுக்கவில்லை. அந்த 13வது திருத்தம் முழுமையாக அமுல்படுத்தப்பட்டாலும் எங்களுக்கு போதுமான அதிகாரங்கள் இருக்க போவதில்லை. திணைக்கள அதிகாரங்கள், அதே போல் உயர் நீதிமன்றத்துக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் எல்லாம் வைத்து மீளப்பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கின்றது. காணிகள் தொடர்பான அவர்களுடைய தீர்மானங்கள் இதைவிட பெரிதாக இருந்திருக்கின்றது. எனவே அது ஒரு போதுமான அதிகாரம் இல்லாவிட்டாலும் கூட அதை கூட எங்களுக்கு பெற்றுக் கொடுக்க முடியாத அளவிற்கு இந்தியாவிற்கு தமிழ் மக்கள் மேல் எந்த விதமான கரிசனையும் அக்கறையும் இருக்கவில்லை. எனவே இந்தியா இலங்கை மீது மேற்கொள்கின்ற ஒப்பந்தங்கள் ஆகட்டும், எங்களுடைய தாயக நிலப்பரப்பின் மீது கொண்டு வருகின்ற வியாபாரங்கள் ஆகட்டும், இந்தியா யாழ்ப்பாணத்திற்கு அல்லது மன்னாருக்கு ஒரு பாலத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற முனைப்போடு செயற்படுவதாகட்டும், அல்லது படகு அல்லது ஒரு ஃபெரி மூலமான ஒரு பயணத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற திட்டத்திற்கு பின்னாலும் எல்லாத்துக்கு பின்னாலும் இந்தியாவிற்கு பொருளாதார நலனும் இலங்கையை ஆக்கிரமிக்க வேண்டும் என்ற சிந்தனையை தவிர வேறு ஒன்றும் இருக்க போவதில்லை. எனவேதான் இந்தியாவினுடைய ஒவ்வொரு விடயங்களிலும் ஒப்பந்தங்களிலும் இந்தியா இலங்கை மக்களுக்கு
பயோமெட்ரிக் அடையாள அட்டையை வழங்க வேண்டும் என்று துடிப்பதும் எல்லாத்துக்கு பின்னாலும் அவர்களுடைய சர்வதேச நலனும் இந்த பிராந்தியத்திலே தாங்கள் முதன்மையாக இருக்க வேண்டிய தேவையும் இந்துத்துவ ஆட்சி ஒன்று நடந்து கொண்டிருக்கும் இந்தியாவிலே அகண்ட பாரதம் என்கின்ற அந்த கொள்கையை நிலைநாட்டும் நீண்ட காலத்திற்கான ஒரு நாடுகளை கைப்பற்றக்கூடிய அந்த சூழ்ச்சி மனப்பான்மையும் தான் வேலை செய்து கொண்டிருக்கும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எங்கள் கண்ணுக்கு முன்னால் இது வியாபாரமாகவும் இரு நாட்டுக்கிடையிலான உறவுகளாகவும் காட்டப்பட்டாலும் கூட இதன் பின்னணியில இருக்கக்கூடிய அந்த சிந்தனை என்னவென்பதை அவர்கள் முன்னரே கூறியிருக்கின்றார்கள். எனவே நாங்கள் மிகவும் அவதானமாக எங்களுடைய வளங்களை காப்பாற்றுகின்ற எங்களுடைய நிலங்களை காப்பாற்றுகின்ற புல்மோட்டை தவிர்த்து வேறு இடங்களிலும் இந்த கனிம வள சுரண்டல்கள் நடைபெறுகின்றதா? இல்ல, புல்மோட்டையில் தான். புல்மோட்டையை தவிர்த்து பார்த்தால் இன்னும் கனிம வளம் அல்ல, மூதூரில் இருக்கக்கூடிய சம்பூர் என்ற பிரதேசத்தை தொடர்ச்சியாக ஒரு அபகரிப்பு நோக்கத்தோடு அங்கு ஒரு ஏற்கனவே ஒரு அணுமின் நிலையம் ஒன்று ஏற்படுத்துவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. இந்த சம்பூர் என்பது அனல் மின் நிலையம் மன்னிக்கும் அனல் மின் நிலையத்துக்கான ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டு அது அந்த மக்களுடைய நீண்ட போராட்டத்தினால் விடுவிக்கப்பட்டது. என்னென்றால் அங்கிருக்கின்றதெல்லாம் விவசாய காணிகள். இலங்கையே விவசாய அரிசிக்கு கூட இலங்கையில் தட்டுப்பாடு இருக்கின்றது. விவசாய காணிகளை பறிப்பது என்பது ஒரு அர்த்தமற்ற செயல். ஆனால் அந்த சம்பூர் என்கின்ற பிரதேசம் ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடம். அதிலிருந்து இலகுவாக நீங்கள் எல்லா கடலையும் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் அங்கு இருக்கின்றது. அது மிகவும் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த நிலையம். எனவேதான் அதனை நீண்ட காலமாக கேட்டுக்கொண்டே இருந்தாலும் இன்று மீண்டும் அது அந்த மக்கள் போராடி அந்த திட்டம் கைவிடப்பட்ட பிறகு இன்று சூரிய ஒளியிலே இயங்கக்கூடிய சோலார் மின் இணைப்பு பெனல்ஸை கொண்டு வந்து வைக்கிறதுக்கான அந்த திட்டத்தை இன்று புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கைச்சாத்திட்டு இருக்கிறார்கள். இதில் என்ன விசேடமான விடயம் என்றால் அன்று அணுமின் நிலையம் அனல் மின் நிலையம் வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடிய மக்களுக்காக லால்காந்த அருண் ஹேமச்சந்திரா போன்றவர்கள் நேரடியாக வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள். அதில் ஏற்படக்கூடிய சூழல் பாதிப்பு, மக்களுடைய காணிகளை பறிக்கக்கூடாது வழக்கு தாக்கல் செய்த இதே குழு இன்று தன்னுடைய இரட்டை நிலைப்பாட்டை காட்டிக்கொண்டு அதே இடத்தை அபகரிப்பதற்கான ஒப்பந்தங்களை செய்து கொண்டிருக்கின்றது. எனவே எதிர்கட்சியில் இருக்கும் பொழுது ஒரு பேச்சும் ஆளுங்கட்சிக்கு வந்த பிறகு மஹிந்த அரசோ ரணில் அரசோ இதற்கு முன்னர் இருந்த மோசமான பேரினவாத அரசுகள் என்ன எல்லாம் செய்ததோ அதில் எந்தவித மாற்றத்தையும் காண முடியாத ஒரு அரசாக ஜேவிபி அல்லது என்பிபிஎன் குறிப்பிடுகின்ற இந்த அரசு செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் இனங்களை அடையாளப்படுத்துவதும் இனத்துவத்தை மதிப்பதும் ஏனைய இனங்களுக்கான தனித்துவங்கள் இருக்கின்றது என்கின்ற விடயங்களை ஏற்றுக்கொள்வதும் தேசிய இனங்களை அங்கீகரிப்பதும் அதிகார பகிர்வை ஏற்படுத்துவதும் என்பது இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத, ஜீரணிக்க முடியாத, அங்கீகரிக்க முடியாத ஒரு விடயம். ஏனென்றால் இந்த நாடு சிங்களவர்களுக்கு உரியது என்ற மனப்பான்மையில் தான் அவர்களும் இருக்கின்றார்கள். பௌத்த மதத்திற்குரிய முன்னுரிமை 9ஆம் சட்டத்தில் நீக்காமல் வைத்துக் கொண்டு தாங்கள் பௌத்தராக இருந்து கொண்டு அனைவரையும் இலங்கையராக இணையுங்கள் என்று அழைக்கின்ற அந்த பேரினவாத போக்கை நாங்கள் இலகுவாக இவர்களிடம் அடையாளம் காண முடியும். எனவே அதற்கு எதிராக எங்களுடைய குரலை எழுப்புவதும் அதற்கு எதிரான அரசியலை கட்டி எழுப்புவதும் இந்த அரசியலை மக்கள் மயப்படுத்தி மக்களுக்கு தெளிவூட்டுகின்ற நடவடிக்கைகளையும் நாங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றோம். நல்லது ராஜ்குமார், நாங்கள் நிறைவு செய்கின்ற நேரத்தை நெருங்கி கொண்டிருக்கின்றோம். இன்றைய இந்த காணொலியிலே இந்த மிக ஒரு திருவண்ணாமலையில் அதாவது கிழக்கு மாகாணத்தில் தமிழருடைய நிலப்பரப்பிலே நடைபெறுகின்ற கனிம வள சுரண்டல்களும் நில ஆக்கிரமிப்புகள் பற்றி நாங்கள் விரிவாக பார்த்திருந்தோம். நான் நினைக்கின்றேன் இன்னும் ஒரு முறை இந்த நில ஆக்கிரமிப்பு சம்பந்தமாக நாங்கள் பேச வேண்டியுள்ளது. நிச்சயம் முக்கியமாக இந்த குச்சவெளி பகுதியிலே நடைபெறுகின்ற இந்த நில ஆக்கிரமிப்பு, அதாவது நாங்கள் கேள்விப்பட்ட வரையில அங்கு கிட்டத்தட்ட 300-150 சிங்களவர்கள்லாம் இருக்கின்றார்கள். ஆனால் அங்கு இருக்கின்ற புத்தகையாரிகள் 100க்கு 150க்கு மேற்பட்டதா இருக்கின்றது. இது பற்றி நாங்கள் இன்னொரு காணொலி விரிவாக பேசுவோம். இந்த நேர்காணலை கலந்து கொண்டு உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு மக்களுக்கு அதாவது எங்களுடைய நேயர்களுக்கு சரியான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி, வணக்கம். வாய்ப்பு வழங்கிய உங்களுக்கும் நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.